நம்மளை பார்த்துட்டு இங்கே ஒரு பெண் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க. நம்மளை பார்த்தோன்னே உள்ளே போய் நிற்கிறாங்க. வாங்க அவங்கள ஃபஸ்ட்டு போய் என்ன ஏன்னு விசாரிக்கலாம். அம்மா வணக்கம். ஏன் எங்களை பார்த்தா உள்ளே போயிட்டீங்க? உங்களை பார்த்தா ஒரு பயம். என்ன பண்ணுவாங்கன்னு பயம்? என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எல்லாம் அங்கிட்டிருந்து வர்றவங்க எப்படி வர்றீங்களோ, என்ன விதத்தில் வர்றீங்களோ, எங்களை என்ன செய்ய காத்திருக்கீங்களோன்ற ஒரு பயம். விலங்குகள்கிட்ட கூட பயம் இல்லை, அதுகிட்ட எல்லாம் பயம் இல்லை. ஏன்னா வந்து அதுவும் நாங்களும் ஒன்றா இருக்கிறதுனால எங்களுக்கு அதுக்கும் பயமே இல்லை. அதனால நாங்களும் அவங்களும் ஒரு தாய் பிள்ளையா இருக்கோம். நீங்கள் எல்லாம் வெளியிலேருந்து வர்றதுனால எங்களுக்கு புதுமுகமாக இருக்கும், பயமாக இருக்கும். உங்களை நாங்கள் பார்க்க எவ்வளோ ஆவலோடு வந்திருக்கோம் தெரியுமா? நம்ம மக்கள் நம்ம முன்னோர்கள் அப்படின்னு எவ்வளோ ஒரு பாசமாக வந்திருக்கோம். எங்களை பார்த்துட்டு ஓடுறீங்க, நியாயமா இருக்கா? இருந்தாலும் இருந்தது மாதிரியே எங்களுக்கு இன்னுமே அந்த பயம் கொஞ்சம் விட்டு விலகலை. வனத்துக்குள்ளே இருந்ததுனால இப்போ யாரும் புதுசாக வர்றவங்களை பார்த்தா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா மக்கள்கிட்ட பேசுறது வைக்கிறது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா உங்களை மாதிரி எங்களுக்கு பேச தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் வார்த்தைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா பேசுவோம். அருமையா பேசுறீங்க உண்மையிலே. அம்மா நீங்க பயப்படாதீங்க, நான் உங்க தம்பி மாதிரி, நீங்க எனக்கு அக்கா மாதிரி. சரிங்க, நாங்க உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டோம். நம்ம மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஓகேவா? இவ்வளவு ஒரு குளிரா இருக்கு, நீங்க எல்லாம் கொடுத்து வச்சு நீங்க உண்மையிலே. ஏன்னா இங்க வந்து குளிர் தானே எங்களுக்கு எப்பயுமே வந்து அது வந்து எங்களுக்கு இந்த நெருப்பு ஒன்று மூட்டுவோம். அது வந்து இப்போ கிடையாது. பெரியவங்க இருக்கும்போது போட்டாங்க. இப்போ எல்லாம் அதெல்லாம் கிடையாது. அவங்க அடுப்படியில் கொஞ்சம் தீ போட்டு நல்ல நெருப்பு மூட்டிக்கிறோம். நாங்கள் சிலர் எல்லாருமே அடுப்பு தான், சிலிண்டர் யாருமே பண்ணலை, இன்னுமே பண்ணலை. இன்னும் இருக்கிற பெரிய வருங்கால பசங்க பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து எப்பயுமே அடுப்பு தான். காடுகளுக்குள்ள வந்து இதே இடத்துல தான் நீங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தீங்களா இல்லை இப்போ தான் வந்திருக்கீங்களா? இல்லை இது வந்து ஒரு 60-70 வருஷமாவே இங்கே தான் இருக்கும். இங்கே வந்து மக்கள் எல்லாம் பார்த்தா மாதிரி ஓடுவீங்களா? யார்ட்டையும் பேசக்கூட மாட்டீங்களாமே? உண்மை அதுதாங்க, அதான் உண்மை. ஏன்னா வந்து எங்களுக்கு இன்னுமே வந்து சிலர் வந்து இந்த இப்போ போய் கூட நீங்கள் தெருவுக்குள்ளே போவீங்கல்ல பாருங்க, எந்த பெண்களுமே வந்து அதிகமாக பேச மாட்டாங்க. 100ல் ஒரு பெண்களுக்கு தான் வந்து பேசுவாங்க. ஏன்னா வெளியில் வந்து எப்படின்னா ஒரு நிறுவனங்கள் வந்து தொண்டு நிறுவனங்கள் வருவாங்க. அவங்க மூலியமாக தான் நாங்கள் வந்து வெளி உலகத்துக்கு வந்திருக்கிறோமா ஒழிஞ்சு நாங்களாக வெளியேறி எங்கேயுமே போனது கிடையாது. எங்கேயுமே வெளியில் போய் ஒரு துணிமணி எடுக்கணுமா, ஒரு காய்கறி வாங்கணுமா அப்படின்றலாம் எங்களுக்கு தெரியாது. எந்த ரேட்டு கொடுத்தாலும் அதை வாங்கிடுவோம் நாங்கள். எங்களுக்கு வந்து அந்த இதுதான் எங்களுக்கு இன்னுமே அந்த இது மனப்பான்மை வந்து எங்களுக்கு அது போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வெளியில் போய் வாங்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் பயக்கிறாங்க. ஏன்னா அதை நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படிங்கிறாங்க. வந்து ஏன்னா வந்து காட்டுக்குள்ளே இருந்ததுனால வந்து இந்த ரேடியோ ஒன்று தான் இருந்துச்சு. இப்போ வந்து செல்லு டிவி எல்லாமே வந்துருச்சு. அதனால வந்து சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, மற்றவங்க வீட்டுக்கு போகும்போது எங்களவே நான் ஒரு கொள்ள பேர் குடியானவங்க வீட்டில் போய் டிவி பார்த்துருக்கோம். டிவி பார்க்கும்போது என்னத்துக்கு இவங்க சாதி விட்டு சாதி வந்து இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு உட்காராங்கன்ற பேசிலாம் பேசியிருக்காங்க. இருக்குங்க, அதெல்லாம் இருக்குங்க, எல்லாமே எல்லாம் உண்மையாக இருக்குங்க. ஏன்னா இப்போ எல்லாம் ஒன்று ஆகிட்டு ஒரு பேசுகிறாங்க. பேசினாலும் வந்து யாருக்கும் வீட்டுக்குள்ள அவ்வளவுக்கு அனுமதி கிடையாது. ஆமாம், அனுமதி கிடையாது. நல்லா அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போறவங்களா இருந்தா தான் அந்த ஒரு ஆளை மட்டும் தான் விடுவாங்க. எல்லாத்தவங்களாம் விட மாட்டாங்க. எப்படி இந்த பகுதிக்கு எப்படி உங்க கூட அப்பையில இருந்து இருக்காங்களா இல்ல புதுசா வந்தாங்களா? இல்ல, அப்பையில இருந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்ப இருந்தவங்கள வந்து பெரியவங்க எல்லாம் செத்துட்டாங்க. அந்த சின்னவங்க இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் எல்லாம் டீசென்ட் பாக்குறாங்க.